ஃபோன் நிக்க மாட்டேங்குது. எப்படி ஷூட் பண்றது? சரி சரி, சொல்லு லில்லி. நான் ஒர்க் அவுட் வீடியோ ஷூட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் நிக்க மாட்டேங்குது. ட்ரைபாட் கூட இல்ல. என்ன மொபைல்ல கொஞ்சம் ஷூட் பண்ணி கொடுக்கறியா ப்ளீஸ்? நீ ஒர்க் அவுட் பண்றத எதுக்கு பப்ளிக்லாம் பார்க்கணும்? இது சோஷியல் மீடியா காலம் தம்பி. இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அத உலகம் பார்க்கணும். நீ பார்த்தது இல்லையா? எல்லாமே ஆன்லைன்ல தான் போடுறாங்க. முக்கியமா என்ன மாதிரி அழகான கேர்ள்ஸ் இப்படி எல்லாம் பண்ணா ரீச் வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு ட்ரோலிங் அதிகமா தானே இருக்கும். ட்ரோலிங் தான் எங்களுக்கு த்ரில்லிங் எலிமெண்ட். அதெல்லாம் விட நீ ஷூட் பண்ணவே மாட்டியா? சரி ஓகே, குடு. சரி, ஒரே ஆங்கிள் ஷூட் பண்ணா அது போர் அடிக்கும். கொஞ்சம் பொசிஷனை மாத்து. உன்னோட பொசிஷனை நான் எப்படி மாத்த முடியும்? என்னோட பொசிஷன் இல்ல, கேமரா ஆங்கிள மாத்த சொன்னேன். ஓ சாரி, மாத்திடுறேன். எடுத்துட்டியா சரி? பாத்தீங்களா மாமா, அவன் கல்யாணம் பண்ணதுனவோ நம்ம பொண்ண, ஆனா கண்ணை உருட்டி உருட்டி பாக்குறது உங்க ஃப்ரெண்டோட பொண்ண. நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில உங்க ஃப்ரெண்ட் அவர் பொண்ணை இங்க விட்டுட்டு போயிருக்காரு. இந்த வீட்டு மாப்பிள்ள இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா, சீப் கேரக்டர். இவனை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும் மாமா. ஏதோ நம்ம பேட் லக் நம்ம நட்சத்திர கழுத்துல தாலிய கட்டி நமக்கு மாப்பிள்ளை ஆயிட்டான். அப்பா, இத பார்க்க முடியல. சரி போதும். போதுமா? இந்தா. வாவ், சூப்பர். Thank you செரி. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு thank you so much. இட்ஸ் ஓகே. என்ன மம்மி, அவன ரிக்வெஸ்ட் பண்ணத நீங்க ரிவர்ஸா சொல்றீங்க? இந்த வீட்ல நம்ம மெயின் டார்கெட் யாரு? பூமி. அவளுக்கு இருக்கிற பிக்கஸ்ட் சப்போர்ட் யாரு? வேற யார்? அந்த செரி தான். சோ அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னா அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவன் நம்ம வழியில குறுக்க வரக்கூடாது. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபி. முதல் மூவ் செரி மேல தான் ஸ்டார்ட் பண்றேன். என்னம்மா இது? உன் அம்மா என்ன யோசிக்கிறா, என்ன பிளான் போடுறா, என்ன ஆசைப்படுறா? எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல. என் மம்மிய பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவங்க முதல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஆனா நினைச்ச காரியத்தை மட்டும் முடிக்காம விட மாட்டாங்க. அதெல்லாம் இதுக்கு முன்னாடிமா, இப்பெல்லாம் இல்ல. முக்கியமா பூமி விஷயத்துல அவளை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் திரும்ப அடி விழும். ஏதோ ஒரு நதியில தள்ளி விடணும்னு நினைச்சவன் அவனே வழுக்கி விழுந்துட்டானா. அப்படி நடக்காம நீங்க பாத்துக்கோங்க. ஏதாவது ஏடா குடமாச்சு அப்படியே ஒரு ஏடியா போக வேண்டியதுதான். மம்மி ஒருத்தர் டார்கெட் பண்ணாங்கன்னா போயிடுவாங்க, மொத்தமா போயிடுவாங்க. இப்போ எதுக்கு நான் இந்த துலாபாரம்லாம்? இது வரைக்கும் நான் உனக்காக எவ்வளவோ மாப்பிள்ளை பார்த்துட்டேன், ஆனா யாரையுமே உனக்கு பிடிக்கல. ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்கு பார்க்க போற மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சி அந்த பையனை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம அம்மாவும் அப்பாவும் எனக்கு விட்டுட்டு போன கடமைய நான் நிறைவேற்றி வச்ச சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஒரு அண்ணன் தான் தங்கச்சிக்காக இவ்வளவு கஷ்டப்படுவானா? தங்கச்சியோட மனசுக்கு பிடிக்கிற வரைக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்கறவன் தான் உண்மையான அண்ணன். அந்த விஷயத்துல நான் முதல் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண போறவன் ராஜா மாதிரி இருக்கணும். என் செல்ல தங்கச்சியை மாப்பிள்ளை என் மனசு குளிர பாத்துக்கணும். I love you அண்ணா, and I know that because இந்த பூமியில மின்ற ஒரே ஒரு நட்சத்திரம், ஒரே ஒரு பீஸ், அது எனக்கு பிடிக்கணும்னா அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும்.
ஆமா அத்தை, நாம இப்படி சந்திக்கிற விஷயத்த பத்தி மாமாவுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சா? அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தானே கோட் லாங்குவேஜ்ல உனக்கு சொன்னேன். ரொம்ப நல்லதா போச்சு அத்தை. எனக்கும் அந்த விஷயம் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவனுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாதுமா. நாம இப்படி சந்திக்கிற விஷயம் அவருக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு தெரியக்கூடாது. அந்த பயம் எனக்கு கூட இருக்குமா. அதனாலதான் நாம இப்படி வந்து சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் தினமும் நாம சாயங்காலம் 4 மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்து சந்திக்கலாம். எனக்கு உன்னை தினமும் பார்க்கணுமா. நீ கண்டிப்பா கோயிலுக்கு வரணும். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது பூமி. மாமா, நீங்க என்ன இங்க? என்னோட அம்மா எங்க? அவங்க எதுக்கு இங்க வர போறாங்க? ஏய், சும்மா நடிக்காத. முருகப்பெருமான் கோவில் சரியா சாயந்தரம் 4 மணிக்கு மாமியார் மருமக உறவை அத்துக்கலான்னு நீங்க பேசிட்டு இருந்த கோட் லாங்குவேஜ்ல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? கோட் லாங்குவேஜா? ஆமா, முருகப்பெருமானோட கோவில் எது மாமா? ஓ, இதுதான் அந்த கோவிலா? ஏய், நீ சும்மா நடிக்காத. இன்ஃபேக்ட் உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என்னோட அம்மா எங்க? மாமா மாமா, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்பவே பவர்ஃபுல்லா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சாமி கும்பிடலாம். நம்ம ஆசை எல்லாம் நிறைவேறும். வாங்க மாமா. ஏய், ரொம்ப ஓவரா பண்ணாத. Be in your limits. அம்மா, என் அண்ணன் தன்னோட வாழ்க்கைய எங்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கான். எங்க அம்மா நாங்க தான் அவங்க உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை. அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. எனக்கு என் கண்ணீர் ஒன்றும் பாரமாவே இல்லை. ஆனா என் அண்ணன் படுற கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்தா அந்த பாரத்தை என்னால தாங்க முடியல. ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணுங்கிறது மட்டும் உங்க கையில தாம்மா இருக்கு. எங்க வாழ்க்கையில இதுவரை நாங்க நிறைய விஷயத்தை இழந்திருக்கோம். இனிமேலாவது எங்களோட வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் மட்டும் இருக்கணும்னு வேண்டிக்கிறேம்மா.